வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் இந்த முறை பிரதோஷத்தை பற்றியும் அமாவாசை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதி சனி 3ல் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் இருந்தாலே கொஞ்சம் கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். மற்றவங்க முன்னாடி நமக்கு தெரியாமல் நிறைய பேர் கேமரா செட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு 7ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான நிறையா பிரயத்தனம் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 6ல் இருக்கும்போது லோன் போட்டு ஏதாவது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்கள் 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது குழந்தைகளை சின்ன மன உளைச்சல் மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். என்னால் அது குழந்தைகளுடைய வருத்தங்களால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அது நீச்சமாக இருக்கும், ஒரு 10-15 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நீங்கள் நினைச்சது சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 7 குரு இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக பிரயத்தனம் பண்ணுறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக்னத்துக்கே ராசிக்கே குருவின் பார்வை இருக்கும்போது நல்ல புது தெம்போட பெரிய அளவில் முன்னேறங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக. 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சச்சரவுகள், மாமனார் உறவுகள் மாதிரியான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான உறவுகளாக நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்காக பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துரும் 8ஆம் அதிபதி. அதேமாதிரி மேலதிகாரிகள்கிட்ட ஹேண்டில் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் சின்ன மன உளைச்சல் வரும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் பிரயாணங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியும் சூரியன் 8ஆம் அதிபதி 7ல் இருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு சந்தேகங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புனா அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி சிறப்பான பல நல்ல விஷயங்கள் கொடுத்தா திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும். மகர லக்னம் செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 6ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயம் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக ராகு தசாபதி. ராகு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், ஏதாவது இடமா பேசணும், கொஞ்சம் எமோட்டாக பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக குரு தசாபதி குரு சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக சனி தசாபதி சனி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நம்மளை சுற்றி கேமரா வைக்கிறது நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக புதன் தசாபதி. புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மகர லக்னமாக கேது தசாபதி. கேது 8ல் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக சுக்கிர தசாபதி. 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போ 6ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா
பிரதோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரதோஷத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஸோ பிரதோஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து விஷகாலம் சொல்லுவோம். அந்த விஷகாலத்தில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் நம்ம வந்து அந்த பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணும்போது வழி வழியாக எத்தனையோ தோஷங்களோடு நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன தோஷத்தில் என்ன ஒரு கர்மாவோட பிறந்திருக்கோம்னு. இந்த பிரதோஷ காலங்களில் வந்து அந்த ஈஸ்வர சன்னிதானத்திலேருந்து அமர்ந்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும்பொழுது அற்புதமான பலன்கள், உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய கடன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பணம் இல்லைன்னும் போது நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாதவர், இன்னும் அந்த அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து வேலைக்கு போகிறதே வந்து கடன் கட்டுறது, அந்த கார்டுக்கு கடன் கட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு வேலைக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மனுஷன் வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் எல்லா பிரதோஷமும் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக வந்து இந்த பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். அது தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அதுக்கு பே பண்ணி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கடைசியில் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார். அந்த பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் விட மாட்டார். அவர் சொல்லுவார், எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து எல்லோரும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெயினுங்க. ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக உழைக்கிறது அத்தனையுமே வந்து கொண்டு போய் பேங்க்கு கார்டு கட்டுறது மாதிரி இருந்தால், நான் சொல்கிறதுக்கு ஒரு ரூபா 2 ரூபா ஒரு 30,000 வந்து மாதம் வந்து வெறும் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியே கட்டிட்டு வருவார். எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷ காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன். பௌர்ணமிக்கு வந்து எந்த தேதி ரொம்ப முக்கியமான தேதின்னு சொல்லும் போது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ அமாவாசை வருது. ஸோ அமாவாசைக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்போது, நமது மூதாதையர்கள், அமாவாசைனாலே வந்து மூதாதையர்கள் அன்றைக்கி வந்து திதி சூன்யம் வராது. ஸோ அதனால் எல்லா ராசியும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அமாவாசையில் வந்து நல்லது பண்ணலாம்னா நல்லது பண்ணக்கூடாது. நல்லது வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அமாவாசைக்கு வந்து போட்டிகள் ஏதாச்சும் கலந்துக்கணும், நான் அதுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை, புதிய ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்லது நீங்கள் அமாவாசை பண்ணலான்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பண்ண வேண்டியது வந்து மூதாதையருடைய வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. ஏன்னா வந்து நமது இந்த மூதாதையர்களுக்காக வந்து அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை வந்து பெற்று எடுத்து வளர்த்து தாய் தந்தையராக இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை, நீங்கள் வந்து போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டே வாங்கலேன் அமாவாசை. எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதையருக்காக அந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-150 ரூபா தான் ஆகும் செலவு. ஸோ அந்த 150 ரூபாய்க்கு ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பிராமணாளுக்கு வந்து ஒரு 50-100 கொடுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200-300 செலவாகும், அவ்வளோதான். ஸோ அந்த 300 வந்து அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது பாருங்கள். அதுவும் தர்ப்பணங்கிறது சும்மா அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார், நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் மனதார நம்ம வந்து அந்த விளக்கேற்றி அந்த தர்ப்பண இலை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மனசால் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, எங்கள் அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எனது வம்சாவழிகள், ஓகேங்களா, ஸோ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது தப்பு தகராறு பண்ணியிருந்தாங்களோ, நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், எங்களால் ஒரு உயிர் வதை பண்ணியிருந்தால் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களை வந்து ஏதாச்சும் வழிபாடு குறைபாடுகளோ திதி குறைபாடுகளோ இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆத்மா இறைவனுடைய சார நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பரிபூர்ணமாக அமாவாசை அன்னைக்கு வேண்டணும். ஸோ அப்படி வேண்டும்போது அற்புதமான பலன், சிறப்பான பலன்கள், உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகி ரொம்ப அடுத்த லெவல் போகிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாகும். என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா, பொருளாதாரம் தான் கேட்பான். சார் இது பண்ணால் எனக்கு என்ன 1 கோடி வந்துருமா சார், ஒரு 3 அமாவாசை பண்ணிட்டா எனக்கு ஒரு 1 கோடி வருமானு கேட்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல அமைதி வரும். அமைதிக்கு எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து 2 மணி 3 மணி வரை வந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அமைதி சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷம் நிலவும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.